ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல். நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி ஜர்னி அண்ட் டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப் வந்து பேபியோட க்ரோத் பற்றி தான். ஃபஸ்ட்டு 4 to 5 மந்த்ஸ் வந்துட்டு 4 மந்த்ஸ் வந்து நமக்கு பெருசாக வெயிட் எதுவும் இன்க்ரீஸ் ஆகாது. பட் 5 மந்த்ஸ்லேருந்து நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். நம்ம வந்து இருக்கிற வெயிட்லேருந்து ஒரு 10 kgs குறைஞ்சது 10 kgs நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ப்ரெக்னென்சி டைமில். ஸோ ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸ் வந்துட்டு நம்ம சாப்பிட்றது பெருசாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகலைனாலும் ஓகே. பட் 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும், அதை பார்த்துக்கோங்க. 2 விஷயம் நம்ம ப்ரெக்னென்சியில் வந்து நல்லாவே வந்து செக் பண்ணணும். ஒன்று பிளட் லெவல், இன்னொன்று வெயிட்டு. பிளட் லெவல், ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நமக்கு 11லேருந்து 12 வரைக்கும் இருக்கணும் ப்ரெக்னென்சி டைமில். அப்போ தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட்டு, மாதுளம்பழம், இல்லைன்னா நெல்லிக்காய், நிறைய காய்கறிகள் இருக்குது, நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். வாரத்துக்கு 3 தடவை முருங்கைக்கீரை சாப்பிட்ணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சுவரொட்டியும் வாரத்துக்கு 2 தடவை எடுத்துக்கலாம். நல்லாவே பிளட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி 5 மந்த்ஸ் வரைக்குமே பேபியோட பார்ட்ஸ் தான் நமக்கு டெவலப் ஆகும். அதுக்கப்புறமா தான் 5 மந்த்ஸ்லேருந்து தான் பேபியோட அந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பார்ட்ஸோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும். அதனால் 5 மந்த்ஸ்லேருந்து நம்ம சாப்பிட்றது வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் வந்து வெயிட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு 50 kgs இருக்கோம்னா 62லேருந்து 65 kgs வரைக்கும் டெலிவரி டைமில் 9 மந்த்ஸ் ஆகிறப்ப நம்ம இருக்கலாம். ஸோ பேபி நல்லாவே வந்து ஒரு 2.7லேருந்து 3 kgs வரைக்குமே பேபி இருக்கும் டெலிவரி டைமில். ஸோ இதெல்லாமே ஸ்டார்டிங்லேருந்தே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்குது. நம்ம என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி டிப்ஸில் நான் போட்டிருக்கேன், வீடியோஸ் போட்டிருக்கேன். அது பாருங்கள், என்னென்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா என்ன நல்லது, எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து பிளட் லெவல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் லாஸ்ட்டாக எனக்கு ஒரு 8 மந்த்ஸ் இருக்கிற டைமில் பிளட் கம்மியாகிடுச்சு. ஸோ சுவரொட்டி தான் நான் சாப்பிட்டேன். ஒரு 3 வீக்ஸ் கண்டினியூவாக கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு நார்மல் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 9 மந்த்ஸு, பிளட் லெவல் வந்து 11 இருக்குது. அதே மாதிரி பேபியோட க்ரோத்தும் வந்து நல்லாவே இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் இருந்த வெயிட்டில் இருந்து இப்போ 10 kgs வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்கேன். 9 something இன்க்ரீஸ் ஆகிருக்கேன். ஸோ வெயிட்டு, பிளட் லெவல் எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு. இதே மாதிரி நீங்களும் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் டெலிவரி